பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, இப்படிப்பட்டதான விசுவாச போதனைகள், வெளிப்பாடுகள் உள்ள சத்தியங்களை நாம் கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். பாருங்க, இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது உள்ளம் அப்படியே கம்பீரிக்கணும். அவருடைய வார்த்தைகள் எப்படி நமக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. ஏதோ வெளியிருந்த ஆசீர்வாதங்கள் வர்றதில்ல, நமக்குள்ள இருந்து தான் ஆசீர்வாதங்கள் வருது. எங்கன்னா இருதயத்துக்குள்ள இருந்து தான் ஆசீர்வாதங்கள் வெளியே வருது. பாருங்க, எப்படி ஆசீர்வாதம் வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் சத்தியத்துக்குள்ளே போகலாம். எசேக்கியேல் 47வது அதிகாரம். அந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். எசேக்கியேல் 47வது அதிகாரம் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு தரிசனத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. பாருங்க, தரிசனத்துக்குள்ளே கொண்டு போய் எப்படி அவருடைய அன்புல மூழ்கிறது, எப்படி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அவருக்கு காட்டுறாரு. ஒரு தண்ணீர் உள்ள இடத்துக்கு, ஒரு நதியோரமாக கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு அந்த தண்ணீரை அளந்து பார்த்தா அதில் 1000 முழம் இருக்குது. அப்போ அதில் நடக்கிறாங்க பாருங்க, அது கணுக்கால் அளவில் இருந்திருக்கு. கெண்டைக்கால்னு சொல்கிறோமில்ல, அப்படி கணுக்கால் அளவு தண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அளவுகள் வருது. அதிலிருந்து நம்ம என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்னு வசனத்தின் மூலமாக பார்ப்போம். எசேக்கியேல் 47:3வது வசனம் வாசிக்கிறேன். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. ஃபஸ்ட்டு கணுக்கால் அளவு, அப்புறம் 1000 முழம் அளக்குறாங்க. அளந்தா அந்த தண்ணி முழங்கால் அளவு இருந்திருக்குது. திரும்பி கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நடந்து அந்த தண்ணியில் திரும்பி ஒரு 1000 முழம் அளந்து பார்க்குறாங்க. அளந்து பார்த்தா அந்த தண்ணீரின் அளவு இடுப்பளவாக இருந்தது. அதுக்கு அடுத்தது பாருங்க, 5வது வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. தண்ணி எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கப்புறம் 1000 முழம் அளந்தப்போ ஃபுல்லாக தண்ணி அப்படியே முங்கி எந்திரிக்கிற அளவுக்கு, நீந்தி போக முடியாத அளவுக்கு, அவ்வளோ அதிகமான நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அந்த அளவுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிய. அதுக்கப்புறம் அந்த தண்ணிக்குள்ள போகாம நதியோரமா நடந்து வர்றாங்க. நதியோரமா நடந்து வரும்போது பார்க்குறாங்க, ஃபுல்லாக செழிப்புள்ள இடத்த பார்க்குறாங்க. பாருங்க, 7வது வசனம். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. ஃபஸ்ட்டு கணுக்கால் அளவு தண்ணியை கடக்குறாங்க, அப்புறம் முழங்கால் அளவு தண்ணியை கடக்குறாங்க, அதுக்கப்புறமா இடுப்பளவு தண்ணியை கடக்குறாங்க, அதுக்கப்புறம் நதியோரமாக நடக்கிறாங்க. நடந்து போனால் ஃபுல் தண்ணி முங்கி போகிற அளவுக்கு. அப்படி நதியோரமா போகும் பொழுது 2 பக்கத்துலயும் வெகு திரளான மச்சங்கள் இருந்திருக்கு. பாருங்க, 8வது வசனம் முக்கியமான வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த தண்ணி என்ன ஆகுதான், அப்படியே போய் கடலில் விழுகுது. விழுந்து அந்த தண்ணீர் ஆரோக்கியமாகும். இப்பதான் நம்ம சத்தியத்துக்கு வர்றோம். 9வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எல்லாமே இந்த நதி போய் சேர்ற இடம் எல்லாம் செடிகள் நல்லா வரும், பிராணிகள் பிழைக்குது, எல்லாருமே ஆசீர்வாதம் அடையிறாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட பிரசன்னத்துக்குள்ள இந்த நாளில் நீங்களும் நானும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. பாருங்க, ஏதோ கணுக்கால் அளவு கொஞ்சம் கால் நனைஞ்சா போதும், ஏதோ முழங்கால் அளவு அவருடைய பிரசன்னம் போதும், ஏதோ இடுப்பு அளவு போதும்,
அப்படி இல்லை பிரியமானவர்களே, அவருடைய அன்பில் நாம் முழுவதுமாக மூழ்கி 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 ஒவ்வொரு நாளும் அந்த அன்புக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகணும். அப்பதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு ஆண்டவர் இதுல கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அடுத்தது 12வது வசனம். இது உங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். இந்த தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால இது எல்லா செடி கொடி எல்லாத்தையும் அது செழிப்பாக்குறதுனால விருட்சங்கள் எப்படி இருக்குமா? நான் சகல வித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிராது. மரம் மொட்டையா இருக்காது, இலை உதிர்ந்து போய், அதாவது சீசனுக்கு சீசன். இந்த சீசன் இலையுதிர் காலம், இந்த சீசன்ல காய் வரும் கனி வரும், அப்படி எல்லாம் இல்லை. எல்லா சீசன்ல எல்லாமே செழிப்பா இருக்கும். அதுதான் இலை உதிராத காலம், இலை உதிர்வதில்லை. அடுத்தது பாருங்க, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. எந்த கனி, இது சீசன் இல்லைங்க, அதனால கனிகள் கெட்டு போச்சு, அப்படி எந்த கனிகளும் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த வருஷத்துல மாசம் மாசம் நீங்க பார்க்கலாம், அது மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த விருட்சங்களுக்கு சீசனே கிடையாது, சீசனே கிடையாது. எல்லா சீசன்லயும் இவைகள் கனி கொடுத்து கொண்டே இருக்கும். எந்த சீசன்லயும் இலை உதிராது. விருட்சங்கள் அப்படி ஒரு செழுமையான விருட்சங்களாக வளரும். ஏன்? இதற்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால அந்த விருட்சங்கள் அப்படி ஆரோக்கியமாய் வளருகிறது. அடுத்தது பாருங்க, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். எல்லா மருந்துக்கு தேவையான எல்லா விதமான இனிப்பு கசப்பு எது தேவையோ எல்லாமே இதுல உண்டாயிருக்கும். புசிப்புக்கு அவைகள் இனிமையா இருக்கும், அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதுதான் அவர் விரும்புகிற வாழ்க்கை. பாருங்க, என்னாலும் கனி கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, சீசனுக்கு சீசன் இல்லை, எல்லா சீசன்லயும் நம்ம கனி கொடுத்து கொண்டே இருப்போம். ஐயோ, இனி வர்ற சீசன்ல எனக்கு அறுவடை இருக்காதுங்க, இது இப்படி போச்சுங்க, இது பிஸ்னஸ் சீசன் இல்லை, இது கல்யாண சீசன் இல்லை, இது நிறைய காலங்களை பேசுறத நம்ம கேட்குறோம். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் 365 நாளும் ஆசீர்வாதமான நாட்கள் தான். எல்லா நாளும் உங்களுடைய பிஸ்னஸ் செழிக்கும், உங்களுடைய குடும்பம் தலை தோங்கும். ஏன்னா இவைகளுக்கு பாயும் தண்ணீர் அது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால என்னாலும் அங்க செழிப்பு உண்டாயிருக்கும், சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இவைகளுக்கு பாயும் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கு. ரொம்ப முக்கியமான வார்த்தை, மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மாசம் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேமெண்ட் உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டே இருப்பார். யார் யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் இவ்விதமாக தான் நடத்துவார். அதனால எனக்கு கணுக்கால் அளவு போதுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ண, கொஞ்சம் வசனம், கொஞ்சம் இது இடுப்பு அளவு முழங்கால் அளவு இல்லை, முழுவதும் நீந்தி போக முடியாத அளவுக்கு, கடக்க முடியாத அளவுக்கு அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் போகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் அடைய முடியும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.